எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தோன்னா அதில் தேர்ட் பார்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஒரு 20லேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். வேர் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஆஃப் ஹியூமன் பாடி லொக்கேட்டட்? மனித உடலில் வலுவான தசை எங்குள்ளது? ஜா, தாடையில் தான் வந்து இருக்குது. ஓகே, நியூக்ளிக் ஆசிட் ஆர் ஹைலி மாலிகுலர் வெயிட் பாலிமர்ஸ் கண்டெனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பேட் குரூப் ப்ளஸ் பென்டோ சுகர் ப்ளஸ் எட்ரோசைக்ளிக் பேசிஸ், இது மூணுமும் இருக்கிறது தான் பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? ஓகே, நியூக்ளிக் அமிலங்கள் என்ற அதிக மூலக்கூறு எடை கொண்ட பலப்படியில் உள்ளவை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பேட் தொகுதி, பென்டோ சர்க்கரை, பல்லின வளைய காரம், இது மூணும் இருக்கிறதா பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட். ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எ புரோட்டீன் கியூ, அதாவது புரதங்களை நீரால் பகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா அமினோ ஆசிட் ஒன்லி, ஆல்ஃபா அமினோ அமிலம் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புரோட்டீனை வந்து நம்ம நீராக பகுக்கும் போது ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஆல்ஃபா அமினோ அமிலம் வந்து கிடைக்கும். If a tea leaves are kept in hot water for a longer time, the liquid becomes bitter because, அதாவது பார்த்தோன்னா தேயிலை வந்து கொதிக்கும் நீரில் அதிக நேரம் வச்சுருந்தா என்ன ஆகுனா கசப்புத்தன்மை அதிகமாகுதுன்றாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டீயில் வந்து என்ன ஆசிட் இருக்குன்னு, டேனிக் ஆசிட் இருக்குது. ஸோ அந்த டேனின் அப்படின்ற இது பார்த்தோம்னா அந்த தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகுது, கரையுது. டேனின் அப்படின்றது வெந்நீரில் வந்து கரையுது, அதனால தான் அந்த கசப்புத்தன்மை அதிகமாகுது. அடுத்து ரெட் டேட்டா புக் கண்டெய்ன்ஸ் ஏ டேட்டா ஆஃப், அதாவது ரெட் டேட்டா புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் என்ன விவரம் இருக்குன்னு கேட்குறாங்க. த்ரெட்டன்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது அழியும் நிலையில் உள்ள அபாயகர நிலை உயிரினங்களை பார்த்தோன்னா அதோட டேட்டா வந்து ரெட் டேட்டா புக்கில் வந்து வச்சுருப்பாங்க. ரெட்னாவே என்னது? டேஞ்சர் மட்டும்தானே. ஸோ த்ரெட்டன்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அழியும் நிலையில் இருக்க அபாயகர நிலை உயிரினங்கள். Okay, during the DNA replication, the Okazaki fragments on the lagging strand and joined together by, அதாவது DNA வந்து ரெட்டத்திலையும் போது ஒகாசாக்கி துண்டுகளை பின்னடைவு இலையுடன் இணைக்கும் நொதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இணைக்கிறதுனாவே என்னது? லிகேஸ், DNA லிகேஸ். ஓகேங்களா? விச் ஆர்கன் க்ரோத் ரெக்வயர் தைராய்டு ஹார்மோன், ஸோ வந்து எந்த உடல் உறுப்பின் வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் தேவைப்படுகிறது? மூளை வளர்ச்சிக்கு. அந்த மூளை வளர்ச்சிக்கு தான் தைராய்டு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. மேட்ச் த ஃபாலோயிங். கேன்சரோட டைப், நாம் இது வந்து ஹியூமன் டிசீஸ் இதில் பார்த்துப்போம் இல்லையா, அதுதான். ஓகே, ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்த்துட்டு இப்போ தமிழில் பார்க்கலாம். கார்சினோமா என்னென்னு பார்த்தோம்னா எபித்தீலியல் செல்ஸில் இருக்க கேன்சர் தான் கார்சினோமா அப்படின்வாங்க. ஓகே, சார்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா போன் அண்டு சாஃப்ட் டிஷ்யூஸில் நம்மளோட எலும்பு இருக்கு இல்லையா, எலும்பு கேன்சர் அந்த இதெல்லாம் வர்றது தான் சார்கோமா. லிம்போமா அப்படின்னு பார்த்தோம்னா லிம்பாட்டிக் சிஸ்டமில் வர்றது, பேரில் இருக்கு இல்லையா. லியூக்கிமியானா பார்த்தோம்னா ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லைனா போன் மேரோவில் வருது, எலும்பு மஜ்ஜை இருக்கு இல்லையா, அதில் வரதான் பார்த்தோம்னா லூக்கிமியா. ஓகே, இதில் தமிழில் பார்க்கலாம். கார்சினோமா எபித்தீலியல் செல்களில் வர புற்றுநோய். சார்கோமா எலும்பு மற்றும் மெல்லிய திசுக்களில் வர புற்றுநோய். லிம்போமா லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்க புற்றுநோய். லூக்கேமியா பார்த்தோம்னா வெள்ளை அணுக்கள் அல்லது எலும்பு மஜ்ஜை புற்றுநோய். Carnivorous adoption of plants mainly compensate for soil that has relatively low content of, அதாவது இந்த பூச்சின்னு தாவரம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த நெப்பந்தஸ் இதெல்லாம் பார்த்தா ட்ராசர் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிடணும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது ஏன் வந்து அது மாதிரி பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்கிற சாயில், அது இருக்கிற மண்ணோட தன்மையில் பார்த்தோன்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மண்ணில். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்டு அதில் கிடைக்கிற அந்த நைட்ரஜன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ கார்னிவரஸ் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் மெயின்லி கம்பன்சேட் ஃபார் சாயில் தட் ஹஸ் ரிலேட்டிவ்லி லோயர் கண்டென்ட் ஆஃப் நைட்ரஜன். ஸோ பூச்சியினும் தாவரங்களின் தகவமைப்பானது முதன்மையாக மண்ணில் குறைந்த அளவு நைட்ரஜன் இருப்பதை ஈடு செய்வதற்காக அப்படின்றாங்க. விச் பாக்டீரியம் கண்டெய்ன்ஸ் த கிறிஸ்டல் புரோட்டீன், அதாவது எண்டோடாக்சின் அப்படின்வாங்க, தட் கில்ஸ் லெபிடோப்டெரா இன்செக்ட். அதாவது எந்த பாக்டீரியாவில் காணப்படும் என்ன புரதம் இது? ஸ்படிக. ஓகே, கிறிஸ்டல்னா ஸ்படிகம் இல்லையா. ஸோ ஸ்படிக புரதம், அதாவது எண்டோடாக்சின்வாங்க. லெபிடாப்ட்ரியா அப்படின்ற பூச்சி வந்து கொள்ளுது அப்படின்னு கேட்குறாங்க. பேசிலஸ் துரிஞ்சிசிஸ் அந்த பாக்டீரியாவில் இருக்கிறது தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது பயோ இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை கூட இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூச்சிக்கொல்லிக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறது பதிலாக இதுவும் வந்து தெளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுதான் இது. ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்.
Which of the following is not a blue copper protein? அதாவது கீழ்கண்டவற்றில் எது நீல தாமிர புரதம் கிடையாது? எது ஃபெர்ரிட்டின். ஃபெர்ரிட்டின் தான் பார்த்தோம்னா ப்ளூ காப்பர் புரோட்டீன் இல்லை அப்படின்றாங்க. In Abelmoschus esculentis the fruit is, அதாவது Abelmoschus esculentis அப்படின்ற தாவரத்தில் கனி வகை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து கனி வகை வந்து நிறைய டைப் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா இந்த சீத்தாப்பழம் இருக்குது அப்படியே பிரித்து இருக்குமா, அது ஒரு டைப்பு. அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஒரு 2-3 கொட்டை மட்டும் இருக்குமா, அது ஒரு டைப். இது மாதிரி சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க நிறைய. திராட்சை இப்படி கொத்தாக இருக்கா, அந்த மாதிரி திராட்சை இருக்கா, அது ஒரு டைப். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு டைப்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா Abelmoschus esculentis அப்படின்ற ஃப்ரூட் எந்த வகை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. கேப்சூல் வகை சேர்ந்த லோக்கலிசைடல் கேப்சூல். சூலகாலை வெடிக்கனி. அடுத்து how many asymmetric carbon atoms are present in glucose molecule? ஸோ குளுக்கோஸ் மாலிகுல் என்ன எழுதுவோம்? C4 H6O2 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். C6H12O6 நினைக்கிறேன். இது ஒரே நிமிஷம். அதாவது ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்லாம் என்னென்ன இருக்கும், அதாவது சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் என்ன இருக்கும் பார்த்தோம்னா C2 C3 C4 C5 இது 4 இருக்கும். அதுதான் கேட்குறாங்க எத்தனை ஏசிமெட்ரிக் கார்பன் வந்து இருக்குது, சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. 4. C2லேருந்து C5 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. பைரித்ரம் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப். பைரித்ரம் எத்தாவர மஞ்சரியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கிரைசாந்திமம் சாமந்தி பூ அதுலேருந்து தான் பிரிக்கிறாங்க. பைரித்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டேஸ் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக் அப்டைன் ஃப்ரம் ப்ளூ கிரீன் மோல்டு. நமக்கு நல்லாவே தெரியும். நீலப்பச்சை பூஞ்சிலிருந்து எடுக்கப்படுற ஆன்டிபயோட்டிக் எதுன்னு பார்த்தோம்னா பெனிசிலின். The ulcer is mostly due to infection by a bacteria called. ஸோ பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமாக இருக்க பாக்டீரியா. ஸோ நிறையா இருக்குது அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு. பட் அதில் பாக்டீரியாவால் இன்ஃபெக்ஷன் மூலிமா அல்சர் எதால் வருது, எந்த பாக்டீரியாவில் வருது? ஹெலிகோபாக்டர் பைலோரி. A boy's larynx enlarges leading to deepening of voice and he shows hair growth over his face. This is due to the hormone. அதாவது ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணுறான், தொண்டை பகுதியில் அகன்று குரல் வந்து மாற்றம் வருகிறது. வாய்ஸ் வந்து என்ன அது திக்காகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபேஸில் வந்து ஹேர்லாம் க்ரோ ஆகுது, ரோமம் வந்து வளர்ச்சி அடையுது. இது என்ன ஹார்மோனால்? பசங்கள் எல்லாமே என்னது? டெஸ்டோஸ்டிரான். ஓகேங்களா? blood is formed in human adult by the நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட எலும்பு, அதாவது நம்ம ரத்தம் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு மஜ்ஜை, சிகப்பு எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் உருவாகுது. அந்த போனுக்கு நடுவில் வந்து இருக்கும் இல்லையா ஒரு டிஷ்யூ, அதுலேருந்து தான் வந்து பார்த்தோம்னா அந்த சிவப்பணுக்கள் நம்ம இது வந்து உருவாகுது, பிளட் வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஓவலேஷன் ஜென்ரலி அக்கஸ். முட்டை வெளிப்படுதல் எந்த காலத்தில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா மிட்வே த்ரூ மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மாதவிடாய் நடக்கும் காலத்தின் இடையே வந்து நடக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஹூ கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் டிஎன்ஏ ஃபர்ஸ்ட். அதாவது இவர்களில் யார் முதலில் டிஎன்ஏக்கு வெற்றிகரமாக மாதிரி வடிவம் கொடுத்தார்கள்? வாட்சன் கிரிக். அது பேர் வந்து வாட்சன் கிரிக் மாடல் தான் சொல்லுவாங்க. 1953 வாட்சன் மற்றும் கிரிக் 1953. ஓகே. ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாக்டீரியா எக்ஸப்ட். ஸோ கீழே இதில் இருக்கிறது எல்லாமே பாக்டீரியா, எது தவிரன்னு கேட்குறாங்க. பாக்டீரியா பேஜ். பாக்டீரியா பேஜ் அப்படின்றது பார்த்தோன்னா பாக்டீரியா ப்ளஸ் வைரஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் பாக்டீரியா பேஜ். அதில் டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையான இதுதான் வந்து பாக்டீரியா பேஜ். ஸோ அதனால மற்றபடி இந்த ஈகொலை வந்து பெசிலஸ்ஸு இப்படி இருக்கும். லாக்டோபெசிலஸ் பார்த்தோன்னா இதில் இருக்கும், அந்த பாலில் இதாகுது இல்லையா அது. அதே மாதிரி பார்த்தோன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா இது பார்த்தோன்னா ஐ திங்க் இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் வந்து மற்றது எல்லாமே பாக்டீரியா தான். ஓகேங்களா? பாக்டீரியா பேஜ்ன்றது பார்த்தோன்னா பாக்டீரியாவும் வைரஸும் ஒன்றா இருக்கும். ட்ரக் மோஸ்ட்லி, அதாவது போய் இன்ஃபெக்ட் பண்ணும், வைரஸ் போய் பாக்டீரியாவே இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது ரெண்டும் சேர்ந்தது தான் பாக்டீரியா பேஜ். ஓகே. த ட்ரக் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அகைன்ஸ்ட் எய்ட்ஸ் வைரஸ். ஸோ எய்ட்ஸ் உயிர்கொல்லி வைரஸ்க்கு எதிராக பயன்படுத்துகிற மருந்து எது? ஜைடோரூடின்.
Trypanosomiasis is a disease transmitted by, இது நம்ம பார்த்திருப்போம். Trypanosomiasis அப்படின்ற நோய் கடத்தும் உயிரி எது? Setchi fly, Setchi பூச்சி. According to fluid mosaic model, plasma membrane is made up of, அதாவது திரவ மொசைக் மாதிரியின்படி பிளாஸ்மா சவ்வானது எதால் ஆனதுன்னு கேட்குறாங்க. எது? பாஸ்போலிபிட், இன்ஸ்ட்ரிக்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரிக்டிக் புரோட்டீன். பாஸ்போலிபிட்கள் உள்ளார்ந்த புரதம் மற்றும் வெளிப்புற புரதம். ஓகேங்களா? நியூட்ரிஷன் அட்லாஸ் அண்ட் டயட் அட்லாஸ் வாஸ் பப்ளிஷ் பை, அதாவது ஊட்டச்சத்து அட்லாஸ் மற்றும் உணவு அட்லாஸ் இவற்றை வெளியிட்டது யாரு? ICMR. In human, which type of cells are affected by malarial parasite? ஸோ நம்ம மலேரியா படித்த மலேரியா பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுவோம், போய் லிவரை அஃபெக்ட் பண்ணோம். அந்த லிவரில் தான் போய் எல்லா வேலையும் நடக்கும். அந்த முட்டை வந்து அடுத்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லிவரில் தான் ஃபஸ்ட்டு போனோடனே அதை அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், ஆர்பிசிக்கு போகும். அங்கேருந்து இதுதான் போயிட்டு ரத்தத்தில் கலந்து என்ன ஆகும், அந்த எண்டோடாக்சின் இதெல்லாமே வெளியிடும். ஹீமோடாக்சின் நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியிடும். வெளியிட்டோடனே தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து காய்ச்சல் அந்த ஃபீலிங்கே வர ஆரம்பிக்கும். எடுத்து உள்ளே வந்தோடனே தான் நம்மளுக்கு காய்ச்சல் வராது. அதோட அந்த இப்போ எப்படி முட்டை வச்சு குஞ்சு விரிக்கணுவாங்களே அந்த மாதிரி அது முட்டை வச்சு அது ஃபுல் டெவலப் ஆகி வரும். ஸோ அந்த இது பார்த்தோம்னா ஒரு ஐ திங்க் 9 to 12 days, அதாவது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலேரியாலே நிறையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த பாக்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த பேரசைட்டுக்கு ஏற்ற பாக்டீரியா கிடையாது, அது பேரசைட்டு. அந்த பேரசைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாள் வந்து என்ன இருக்கும், அது உள்ளே இருந்து அதோட வீரியத்தை அதிகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு இதே காட்டும். ஓகேங்களா? அது ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நான் சொன்ன மாதிரி லிவர் செல்லுக்கு போவோம். லிவர் செல் வந்து அங்கே போய் முட்டை பொறிச்சு எல்லா வீரியத்தை அதிகம் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆர்பிசியில் வந்து கலந்து நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லிவர் செல் எடுத்தோடனே லிவர் செல், அதுக்கப்புறம் தான் ஆர்பிசி போகும். ஓகே, கல்லீரல் செல் மற்றும் ரத்த சிவப்பணுக்கள். ஓகே, sensitivity, congenital, traumatic, metabolic and associated with drugs, smoke and heavy alcohol consumption are characters. அதாவது உணர்ச்சியற்று இருப்பது, கான்ஜெனிட்டல், ட்ரவுமாடிக், வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மருந்து, புகை மற்றும் குடிப்பழக்கத்தோடு தொடர்புடைய நோய் எது? கேட்ராக்ட் அப்படின்றாங்க. Obelia polypus is sessile and fixed. Obelia mature medulla is a free swimming. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரெண்டுமே ட்ரூன்றாங்க. அதாவது ஒபிலியாவின் பாலிப்கள் நகர முடியாததாக ஒட்டி கொண்டு காணப்படும். அதே மாதிரி ஒபிலியாவின் முறிந்த மெடுசா தனியாக நீந்தக்கூடியவை. இது ரெண்டுமே பார்த்தோம்னா என்னது, ட்ரூ தான். ஓகேங்களா? விச் புரோட்டோசோன் காசஸ் காலாசா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காலாசா ஏற்படுத்தும் புரோட்டோசோனால் ஒரு செல் ஒட்டினியது. அது எது பண்ணணும்னா லேஸ்மானியா டோனோவானி. Which fungi impart earthy odor to soil after rain? ஸோ நம்ம மழைக்கு அப்புறம் மண் வாசனை வந்து வருது இல்லையா, அது வந்து மண்ணோட வாசனை கிடையாது, ஒரு பூஞ்சியோட வாசனை. அது என்ன பூஞ்சைன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசிஸ், அதுதான். The female sex organ in Alga cara is called as. கேராபாசியின் பெண் பாலூட்டி எது? நியூக்யூல் தான் அது. The average ocean salinity. ஸோ ஆவரேஜாக ஓசனில் இருக்க சாலினிட்டி. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரிவரில் பார்த்தோம்னா 0.25 நினைக்கிறேன், 25% 2% தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா ஓஷனுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 35%. அதாவது பெருங்கடலின் சராசரி ஓட்டையின் அளவு பார்த்தோம்னா 35%. Okay. Which gland enlarges after the middle age of male people leads to இன்ட்ரோப்ட் யூரினேஷன். அதாவது வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாக சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும்? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ப்ராஸ்டேட் கிளாண்ட், ப்ராஸ்டேட் சுரப்பி. ஓகே, ஹியூமன் ஓவம் கண்டெய்ன்ஸ் நோ யாக். ஹவு கேன் வி கால் இட்? அதாவது நம்ம கரு இருக்கு இல்லையா, கருவுணவு அற்ற மனித அண்டாணுவினை என்னன்னு சொல்லலாம். இப்போ முட்டையில பார்த்தா கரு இருக்குமா, இந்த கரு வெள்ளை கலர் மஞ்சள் கலர் இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம ஹியூமன்ல வந்து இருக்காது, ஹியூமனோட ஓவம்ல இருக்காது. அதனால அந்த அணுவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்லசித்தல் முட்டை அப்படின்னுவாங்க.
DAS is essential for binding of ribosomal subunits. அதாவது ரைபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படும் கனிமம். மெக்னீசியம். ஓகே. ஹீமோஃபிலியா இஸ் a human disease caused by. ஹீமோஃபிலியா என்கின்ற ஒரு இரத்த ஒழுகல் நோய் வந்து எதாவது ஏற்படுது. ஏற்கனவே பார்த்தா ஜெனடிக் டிசீஸ் கூட பார்த்தோம். ஓகேண்ணா. மியூட்டன்ட் ஜீனால, இது திடீர் மாற்றம் மூலம். From the list below show the binomial of lotus. So தாமரையின் தாவர இருசொல் பெயரை கீழே கொடுக்கப்பட்டு தேர்வு செய்க. அதோட பொட்டானிக்கல் நேம் கேக்குறாங்க. நீலம்பியம் ஸ்பெசியோசம். ஓகேங்களா, நீலம்பியம் ஸ்பெசியோசம். Which are the following characters of neetum brings it closer to angiosperm? So அதாவது நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறை உடைய தாவரங்களில் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்தோம்னா presence of vessels in xylem, அதாவது வெசல்ஸ் உடைய சைலம். அதனாலதான் அதை வந்து என்ன சொல்றாங்க, ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் அதுல இருந்து விதையுறை உடைய தாவரமா வந்து பண்றாங்க நீட்டத்தை. எது நீட்டம் தெரிஞ்சுக்கணும். நீட்டம் அப்படின்றது பார்த்தோன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் வகையை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து விதையுறை இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது காரணம் என்ன பார்த்தோம்னா, ஏன் அதை சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா பிரசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இருக்கு, சைலம்ல வந்து வெசல்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து the deficiency of vitamin A causes, நமக்கு நல்லாவே தெரியும். வைட்டமின் ஏ குறைஞ்சிச்சுனாவே என்னது, மலைக்கண் நோய், night blindness. The most likely period in which a woman may conceive is, அதாவது பெண் கருவுறதுல இருந்து ஏறக்குறைய நடைபெறும் நாள் இது. அந்த ஓவலேஷன் டைம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் முட்டை ஃபுல்லாக வளர்ந்து ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பன்னு பார்த்தோம்னா 15 இருந்து 19 நாள், மாதவிடாயிலிருந்து 15 இருந்து 19 நாள். ஸோ வந்து இன்னைக்கு மாதவிடாயினா அதுல இருந்து 15 இருந்து 19 நாளுக்குள்ளார கன்சீவ் ஆகிறதுக்கான டைம் அப்படின்றாங்க. 15 இருந்து 19 ஞாபகம் வச்சுக்கணும். Which of the following character is true about fungi? அதாவது பூஞ்சையை பற்றிய உண்மை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பூஞ்சையில் வந்து பச்சையம் இருக்கா, குளோரோஃபில் இருக்கா, இல்லை. அது வந்து ப்ரோகேரியோட்டிக்கா, இல்லை யூகேரியோட். அது ஸோ ஆட்டோட்ரோபிக்னாவே என்னது, தனக்கு தானே என்ன பண்ணணும், உணவு வந்து இது பண்ணிக்கணுவாங்க. உணவு அந்த மாதிரி பண்ணிக்குமா, இல்லை ஏதோ ஒரு இது மேலே அட்டாச் ஆகிட்டு அதில் இருக்கிறது தான் உணவு பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட குளோரோஃபிலே இல்லை அப்படின்னும் போது, பச்சையமே அதுக்கிட்டே இல்லைன்னு அது எப்படி ஆட்டோவா தன்னாலே வந்து பார்த்தோன்னா உணவு இது பண்ணிக்கும். அது இல்லாமல் அது அனிமல் சொல்றாங்க. அது அனிமலா, பிளான்ட்னா பூஞ்சை வகை சேர்ந்தது. அப்போ வந்து அது எட்ரோட்ரோஃபிக்னா என்னது, அதாவது ஆட்டோட்ரோப்பை சார்ந்திருக்கிறத எட்ரோட்ராப்னுவாங்க. ஸோ அந்த டைப்பான பிளான்ட் தான் அந்த பூஞ்சை. growth of plants only in water without soil is called, அதாவது தாவரங்களை மண் இல்லாமல் தண்ணீர் மட்டும் வளர்க்கும் முறை என்னன்னு சொல்லுவாங்க. தண்ணினா என்னது, ஹைட்ரோ. பிளான்ட்னா ஃபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ். அடுத்து ஓகே, இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்பாங்க. பெரிபெரினாவே தெரியும், விட்டமின் பிபி, அது B1. ஓகேங்களா, B1 பெரிபெரி. பெலாக்ரா B3. ஸ்கர்வி விட்டமின் சி. ரிக்கட்ஸ்னாவே விட்டமின் டி. ஓகே, இங்கே பார்க்கலாம். பெரிபெரி வைட்டமின் B1, பெலாக்ரா வைட்டமின் B3, ஸ்கர்வி விட்டமின் சி, ரிக்கட்ஸ் விட்டமின் டி. அதே தான் இருக்கீங்க. ஓகே, விச் இஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, பூச்சி உண்ணும் தாவரம். நெப்பந்தஸ் ட்ராசிரான்னுவாங்க. எக்ஸாம்பிள் ட்ராசிரா. ஓகே. ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ஆர்கானிசம், அதாவது ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் எது. ஈஸ்ட். நம்மளுக்கு ஈஸ்ட் போட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸ்ட் போட்டு தான் நொதிக்க வைப்பாங்க. வயனாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தோம்னா நம்ம மாவு புளிக்குமா, அதுவும் எல்லாமே பார்த்தோம்னா அந்த ஈஸ்ட் போட்டு தான் பண்ணுவோம். பிரெட் இதெல்லாம் அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகே. ஹார்மோன் விச் மெயின்டைன்ஸ் பிரெக்னன்சி அண்ட் ரெகுலேட்ஸ் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடை சுழற்சி மற்றும் கர்ப்பநிலை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் ப்ரோஜெஸ்டரான். ஓகே, ஒரு அசெஷன் பார்க்கலாம். நியூட்ரோஃபில்ஸ் ஆர் பிலாங்கிங் டு கிரானுலோசைட்டிக் டைப்.
அதே மாதிரி நியூட்ரோஃபில்ஸ் கண்டெயின் நோ கிரானில்ஸ் இன் சைட்டோபிளாசம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்ரோஃபில்ஸ் வந்து கிரானுலோசைட்டிக் டைப் இருக்காங்க. கிரானுலோசைட்னா அது உள்ள வந்து அந்த கிரானுல்ஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து கிரானுலோசைட்டிக் டைப் அப்படின்றாங்க நியூட்ரோஃபில்ஸ். அது வந்து ட்ரூ, அது வந்து உண்மை. ஆனால் ரீசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கண்டெயின்ஸ் நோ கிரானுல்ஸ் இருக்காங்க, அது கிரானுலோசைட்டுன்னு சொல்லியாச்சு. அப்படி எப்படி இருக்கிற கிரானுல்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு போது என்னது, ஏ வந்து கரெக்டு, பி வந்து தப்பு, அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நியூட்ரோஃபில்ஸ் வந்து துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்றது வந்து கரெக்டாக தப்பாக நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது வந்து உண்மை, நியூட்ரோஃபில் வந்து துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள். ஸோ அப்படின்னும் போது துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் என்னன்னு இருக்கும், அதுக்குள்ள துகள் இருக்கும். பட் வந்து காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் வந்து துகள்கள் இல்லைன்றாங்க. அப்படின்னும் போது என்னது, தப்பு, இது வந்து தப்பு. ஸோ ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து என்னது தவறு. Who is the author of book Anatomy of Seed Plants? Catherine Issa. விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் யாரு? கேத்ரின் ஈசா. Which of the following ecological pyramid is always upright? அதாவது பின்பற்று எது நேரான சூழ்நிலையின் கூம்பு? ஆற்றல் கூம்பு தான். எப்படி வரும், பிளான்ட்டு இப்படி வருமா, பிளான்ட்டு, அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோட்ரோப்பு, எட்ரோட்ரோப்பு, அந்த மாதிரி பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷரி கன்சூமர், அதுக்கப்புறம் கீழே டீகம்போசர்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க இல்லையா. ஸோ அது என்னது, ஆற்றல் இல்லையா, அதோட எனர்ஜி பேஸ் பண்ணி தானே வந்து பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆற்றல் கூம்புன்றாங்க. அது வந்து சூழ்நிலை கூம்பு பார்த்தோன்னா அது எதுக்கு நேரம் பார்த்தோன்னா ஆற்றல் கூம்பு தான், ஓகேங்களா. அந்த எனர்ஜி தான் அங்கே ஒரு ஈக்காலஜி, ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குன்னா அங்கே மெயினாக அது பார்த்தோன்னா ஆற்றல், அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி தான் பார்த்தோம்னா எதுவுமே வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஆற்றல் கம்மியாக இருக்கிறது, ஆற்றல் அதிகமாக இருக்கிறது கன்சியூம் பண்ணும். ஸோ புல்லுக்கு பார்த்தோன்னா புல்லு சாப்பிட்ற ஆடு மாடுங்களோட எனக்கு அதோட ஆற்றல் வந்து கம்மி. ஸோ அது இது கன்சியூம் பண்ணும். அதுக்கடுத்து சிங்கம், புலி, மனுஷங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுங்களோட ஆற்றல் பார்த்தோம்னா இதோட ஆற்றல் இது பண்ணும்போது என்னது அதிகம், இப்படி கன்சியூம் பண்ணும். இப்பயும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஆடு மாடு மனுஷங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ இவங்களால பார்த்தோம்னா என்னது, சாப்பாடை வந்து தன்னைத்தானே வந்து என்ன பண்ணாது, எனர்ஜி வந்து தன்னைத்தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. பட் வந்து பிளான்ட் என்ன பண்ணும், சூரியன் அட்மாஸ்பியர்ல இருக்க வாட்டர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், உணவை வந்து தன்னைத்தானே உற்பத்தி செஞ்சுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட உணவு இல்லாதனால உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலுமே எனர்ஜி தான் அங்கே வந்து ஒரு இதாக வருது, ஓகேங்களா, ஒரு ஈகோசிஸ்டமில். அதனால தான் ஒரு ஈகோசிஸ்டம் கூம்பு இருக்குது, ஒரு சூழ்நிலையில் கூம்பு இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆற்றல் கூம்போட, அதாவது எனர்ஜி, பிரைமேட் ஆஃப் எனர்ஜியோட நேராக தான் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஐ திங்க் புரியுமா சொல்லிக்க நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இன் மேமல்ஸ் த மெமலன் கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் கிளாண்ட் ஆஃப் ஃபாலோயிங். அதாவது பார்த்தோம்னா பாலூட்டியில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது. என்னவா மாறுது, செபாசியஸ் கிளாண்ட், ஓகேங்களா, செபாசியஸ் சுரப்பி. கம்பைன் ட்ரக் இன் யூஸ் டு கியூர் மலேரியா. அதாவது மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எது? Fansidar. Which one called from the development and the maturation of erythrocyte from the hemocytoblast? அதாவது கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பணுக்கள் ஹிமட்டோபிளாஸ்டிக்லிருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பேர் என்ன? எடுத்துனே வந்து இப்போ எரித்ரோசைட் இப்போ உருவாகுது, ஒரு ரத்த அணு உருவாகுதுன்னா எடுத்துனே வந்து பார்த்தோம்னா இதாகிறது, வளரும், அதுவும் வளரும். எப்படி மனுஷங்க வந்து ஒவ்வொரு வளர்ச்சி அடையா அந்த மாதிரி வளர்ந்தது அப்படியே முதிர்ச்சியாகி சாகும். ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்த நாள் வரைக்கும் அதோட இது டைம் லைன். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து 100 வயசு 20 வயசுன்றோம்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது வரைக்கும் வளர்ந்து முதிர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகி செத்து போகும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி மெச்சூர் ஆகும் இல்லையா, டெவலப் ஆகி மெச்சூர் ஆகுது எரித்ரோசைட்ஸ், ஹிமட்டோசைட்டோபிளாஸ்ட் அப்படின்றதுல இருந்து இதாகுது. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, அதுதான் எரித்ரோஃபோய்சிஸ், ஓகேங்களா. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் எண்டோக்ரைன் கிளாண்ட். எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் இன்சுலின், இது கரெக்ட். தைராய்ட் கிளாண்ட் ப்ரொடியூஸ்
தைராக்சின் அந்த மாதிரி தைராய்டு வரும். டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தைராய்டுக்கும் டயபெட்டிஸ், இன்சுலினுக்கும் டயபெட்டிஸ் தான் எனக்கு சம்மந்தம். ஸோ அப்படின்னும் போது இது வராது. ஸோ தைராய்டு கிளாண்ட் பார்த்தோம்னா காய்டர் வரும். ப்ரொடியூஸ் காய்டர், முன்காலத்து கலலை உருவாக்கும். தைராய்டு கிளாண்ட் வந்து கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? முன்காலத்து கலலை காய்டர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அட்ரினல் கிளாண்ட் வந்து கிட்னி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இதில் 2, 3 ரெண்டுமே தப்பு, 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து இன்சுலின் கொடுக்கும், கரெக்டு. ஸோ தைராய்டு சுரப்பி பார்த்தோம்னா முன்காலத்து கலையை தான் கொடுக்கும். அட்ரினல் சுரப்பி வந்து சக்கரை வியாதி வந்து கொடுக்காது, இன்சுலின் தான் அது கொடுக்கும். ஓகேங்களா? அப்படின்னும் போது 1 மட்டும் தான் கரெக்டு. Which one of the following is need on a non-conventional source of raw material for the paper production? அதாவது கீழே கொடுக்கப்பட்ட எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது? இது எல்லாமே அந்த மரபு சார்ந்தது. மரத்திலிருந்து ராவா இது பண்றது. இது சுகர் கேன் பக்காசுன்னா அது கரும்பு வந்து புளிஞ்சு எடுத்து மீதி இருக்க சக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ரா மெட்டீரியலை வச்சு நம்ம பேப்பர் தயாரிக்கிறாங்கல்ல. ஸோ அப்படின்னும் போது என்னது, கரும்பு சக்கை தான் இங்கே நான் கன்வென்ஷன் மரபுசாரா உற்பத்தி பொருள். ஓகேங்களா? ஃபைண்ட் த ராங் பாஸ். 2, 3 தப்புன்றாங்க. மெட்டபாலிசம் என்னது? சம் டோட்டல் ஆஃப் என்சைமேட்டிக் ரியாக்ஷன், ஒட்டுமொத்த நொதிகளின் வினைகள். அடுத்து ஆக்சின்றது ஃபோட்டோசிந்தசிஸ் வராது. ஓகே, ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து growth கிடையாது. நீரின் ஒளிப்பிழத்தனால growthக்கு அதுக்கே சம்மந்தம் கிடையாது. மெட்டபாலிசத்துக்கு growthக்கு வேணா நம்ம சொல்லலாம். ஓகே, வளர்ச்சிதை மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா நம்ம வளருவோம் இல்லையா, எனர்ஜி கிடைக்கும் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் வரும். ஸோ அப்படின்னும் போது 2, 3 தப்பு. ஸோ இது வந்து தெரியல கூட எலிமினேஷன் மெத்தட் மூலியமா நீங்கள் இது எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ட் பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? அதை பின்னற்றில் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தி தூண்டக்கூடியது? லெமன் கிராஸ், எலுமிச்சை புல்லாம். கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு இல்லை. சரி, ஓகே. அவங்க ஃபாலோயிங் பிளான்ஸ் விச் ஒன் ஹாஸ் ஆயில் ரிப்பல்லிங் ப்ராப்பர்ட்டி? அதாவது இவற்றில் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறன் உடையது? ஈஸியாக சொல்லலாம், அலோவேரா, சாலை. வாட் ஹேப்பன்ஸ் இன் ஹியூமன் தலாசிமியசிஸ்? தலசிமியா நோய் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அப்படின்றது ஒரு நோய், தலசிமியாஸ் அப்படின்றது. அது என்ன பண்ணும் நம்ம உடம்புல என்ன பண்ணோம்னா ஆல்ஃபா குளோபின் சிந்தசிஸை கம்மி பண்ணும், பீட்டா குளோபின் சிந்தசிஸை கம்மி பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும், அதிகம் பண்ணுன்றாங்க. அதிகமாக பண்ணாது, கம்மி பண்ணும். ஆல்ஃபா அண்ட் பீட்டா குளோபின் உருவாகிறது வந்து குறைக்கும். ஸோ 1, 2 தான் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஹியூமன் தலாசமியாஸ், மனுஷனுக்கு வந்து தலாசமியா நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? குளோபுலின் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஆல்ஃபா குளோபுலின் பீட்டா குளோபுலின் அப்படின்ற 2 விஷயத்தை என்ன பண்ணும்? உற்பத்தி பண்ணுறதை கம்மி பண்ணும், அவ்வளோதான். அதிகமாக பண்ணாது. ஓகே, மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் பயோ வெப்பன், அதாவது மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் இது. Bacillus anthracis. ஓகேங்களா? Golden rice is genetically modified crop where the incorporated gene is meant for biosynthesis of. அதாவது கோல்டன் அரிசி அப்படின்றதுனா மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதுல ஒருங்கிணைந்த மரபணு உயிரி பார்த்தோம்னா செறிவாக்கானது. எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ வந்து உருவாக்கத்துக்காக என்ன பண்ணாங்க? ஜெனடிக்கா மாடிஃபை பண்ணாங்க. எது? விட்டமின் ஏ. கோல்டன் ரைஸ் விட்டமின் ஏ. எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் anaerobic respiration, அதாவது காற்றுலா சுவாசத்தில் நொதிக்க வைப்பாங்க இல்லையா? காற்றுலா சுவாசனாவே ஃபெர்மெண்டேஷன் தான், நொதிக்க வைக்கிறது தான். அது எதுக்காக? ஆல்கஹால் அப்படித்தான் தயாரிக்கிறாங்க, எத்தனால் ஆல்கஹால். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அசர்ஷன் பார்க்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரெடியூசஸ் LDL கொலஸ்ட்ரால் which may thus reduce risk if coronary heart disease. அதே மாதிரி people with problem of blood circulation such as varicose veins benefits from consumption of omega 3 fatty acids since they stimulate blood circulation and help to break down fibrin clot. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒமேகா 3 ஆசிட், ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விளம்பரத்தெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க அந்த எண்ணெயை தாராளமா யூஸ் பண்ணலாம், குடமாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பக்காவாக வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாக இது பண்ண மாட்டாங்க. இதே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது
கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகுது, அதை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி நமக்கு வந்து கிளாட் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. நிறைய சாப்பிட்டோம்னா ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு நல்லதுன்னுவாங்க. அதை தான் வந்து அசஷனில் கொடுத்துருக்காங்க. ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் பார்த்தோன்னா இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி கரோனரி ஹார்ட் டிசீஸ் அதாவது இதய நோய் வர்றது வந்து குறைக்கும். இது அசஷன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த வெரிகோஸ் வெயினா அந்த ஸ்பைடர் வெயின்னு சொல்லுவாங்க. காலில் வந்து அப்படியே ஸ்பைடர் கால் எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து அப்படியே அந்த ப்ளூவாக அப்படியே நல்லா வெளிப்படையாக தெரியும். அப்படியே அந்த ஸ்பைடர் எப்படி அதோட காலில் அப்படி குச்சிச்சா இருக்கும், அந்த மாதிரி வளைஞ்சு வந்து அப்படி நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்க பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து சாப்பிட்றதுனால அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த கிளாட் இருக்குல்லையா, அந்த கிளாட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனால தான் வந்து இப்போ அந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்லாம் ஃபார்ம் ஆகும், கிளாட் ஆகும். அந்த இதை வந்து கிளாட் என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். அதனால தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதனால அடைப்புகள் நீங்கும், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரீசனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தோன்னா கரெக்ட் தான். அதே மாதிரி இதனால தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து சாப்பிட சொல்கிறாங்கன்றதும் கரெக்ட் தான். அதாவது கன்சியூம் பண்ண சொல்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் ரெடியூஸ் பண்ணுறது கரெக்ட் தான். புரியுமா நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஒமேகா 3 கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் வருவதை குறைக்கக்கூடியது. ரத்த ஓட்டத்தில் குறைபாடு வெரிகோஸ் நாளம் உள்ள மனிதர்கள் ஒமேகா 3 கொழுப்பை உட்கொண்டால் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ரத்த கட்டிகளை உடைக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். Find out the wrong statement. The phloem in gymnosperm lacks companion cell. Pollination is one morpholyos in gymnosperm. The ovules are protected by the carpels in gymnosperm. Vessels are usually absent from xylem of gymnosperm. ஏதோ இது படித்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்கும். பாட்னி ஆக்சுவலி எனக்கு பாட்னி சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிச்சது பயாலஜி. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கொஷினே கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலான்றதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். இதில் எது தப்புன்னு பார்த்தோன்னா ஓவல்ஸ் ஆர் ப்ரொடக்டட் பை காப்பல்ஸ் இன் ஜிம்னோஸ்பர்ம்ன்றாங்க. ஸோ அதுதான் வந்து தப்பு அப்படின்றாங்க, பார்த்துக்கோங்க. விச் ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் டிஎன்ஏ? அதாவது டிஎன்ஏ பார்த்தோம்னா ஒரு நிலையான விகிதம் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன, அந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா அடினைனும் குவானைன் தான் எப்பவுமே சேரும், அதுதான் ஏஜி. தைமீனும் சைனின் தான் எப்பவுமே சேரும். ஓகேங்களா? எப்படி இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது எது வந்து எது கூட சேரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடினைன் கூட எப்பவுமே சைனின் தான் சேரும். அதே மாதிரி குவானைன் தான் சேரும். அதே மாதிரி தைமின் கூட எப்பவுமே சைனின் தான் சேரும். இதுதான் வந்து கான்ஸ்டன்டான டிஎன்ஏக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி, ரேஷியோ மாதிரி. ஸோ A+G அடினைன் + குவானைன் பை தைமின் + சைனின். ஓகேங்களா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Assertion A. The eukaryotic cells have 4 kinds of RNA or RNA molecules, namely என்னென்ன பார்த்தோன்னா 28 sRNA, 18 sRNA, 5.8 sRNA and 5 sRNA அப்படி இருக்குது. அதாவது யூகாரியோட்டிக் செல்லில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது நாலுமே பார்த்தோம்னா 60S ribosomal subunit, while 15S RNA பார்த்தோம்னா 40S ribosomal subunit of 80S ribosomes of eukaryotics அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு குழப்பத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா யூகாரியோட்டிக் செல்லில் பார்த்தோம்னா 4 கைண்ட் ஆஃப் RNA மாலிக்யூல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 28, அடுத்து 18, அடுத்து 5.8, அடுத்து பார்த்தோன்னா 5S அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் RNA இருக்குது. இதில் பார்த்தோம்னா 28, 5.8, 5 இருக்கு இல்லையா, இது மூணும் பார்த்தோம்னா 60S ரிபோசோமல் சப்யூனிட். அதாவது இது வந்து பார்த்தோம்னா mRNAவோட ரிபோசோமல் யூனிட் இருக்கு இல்லையா. இப்போ RNA என்னது, ரிபோசோம் RNA அப்படின்னு சொல்லி சம்திங் இதை சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த 60S ரிபோசோமல் சப்யூனிட்ல கீழே இருக்கிறது தான் இந்த 28, 5.8, 5S. அந்த மீதி இருக்க அந்த 18S RNA இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தோம்னா 40S இதில் இருக்கும். அதாவது 80Sோட சப்யூனிட் தான் பார்த்தோம்னா 40S. அந்த 40Sக்குள்ள இருக்கிறத 18Sன்றாங்க. ஓகேங்களா? இது குரூப் 1 கொஸ்டினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. A person donating blood should have minimum hemoglobin level. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடிக்கடி பிளட் டொனேட் பண்ணுறீங்க, தானம் செய்யறதுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 12.5 இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ரத்த தானம் கொடுக்கறதே அவங்க ஹீமோக்ளோபின் லெவல் இருந்தால் தான் கொடுக்க அனுமதிப்பாங்க. 12.5 இருக்கணும். ஓகேங்களா? ஓகே.
which among the following atmospheric layer is most important for all the biological activity? அதாவது பின்வரத்துல எந்த வளிமண்டலம் அடுக்கு எல்லா உயிரின செயல்பாடுகளுக்கு காரணமானது ட்ரோபோஸ்பியர் தான். அதான் ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம பூமி இங்க இருக்கா, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இது பார்த்தோம்னா வளிமண்டலம் அதுதான் ட்ரோபோஸ்பியர் தான். அதுக்கு மேலதான் எல்லாமே லைனா வரும். ஸோ இதுலதான் இங்கதான் பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது, மழை பெய்யறது, அந்த எல்லா ப்ராசஸும் நடக்கிறது இங்கே தான். மழை பெய்யறதுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த அடுக்கு எல்லா உயிர் செயல்பாடுக்கும் காரணமாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஈகோசிஸ்டம் மீன்ஸ், அதாவது ஒரு சுழல் மண்டலம்னா என்ன? ஒன்றும் கிடையாது. பயோட்டிக் கம்யூனிட்டி நான் லிவிங் திங், அதாவது பயாட்டிக்னுவாங்க. இங்கே நான் லிவிங்னா பயாட்டின்னு அர்த்தம். ஸோ இதை பயாட்டின்னு கொடுத்து நான் லிவிங் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாலும் என்ன, ஒரு வாழிடத்துல உயிருள்ளவே இருக்கணும், உயிர் இல்லாத இருக்கணும், ரெண்டு சேர்ந்தது தான் பார்த்தோம்னா ஒரு ஈகோசிஸ்டம். இப்போ வந்து ஒரு 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 காடு வந்து ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்துக்கணும்னா அதுல வந்து கல், மரம், பாறை அதுன்னு இருக்கணும், மரம், செடி, கொடியும் இருக்கும், அனிமல்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தோம்னா ஒரு சுழல் மண்டலம். ஓகேங்களா? ஸோ பயோட்டிக் கம்யூனிட்டி பிளஸ் ஏபயோட்டிக் கம்யூனிட்டி, அதாவது லிவிங் பிளஸ் நான் லிவிங், உயிர் உள்ளது பிளஸ் உயிர் இல்லாத இது எல்லாமே சேர்ந்தது தான் எனது சுழல் மண்டலம், ஈகோசிஸ்டம் அர்த்தம். ஓகே. ரிஜெக்ஷன் இஸ் நாட் அக்கர்ஸ் when tissues or organs are transplanted from, அதாவது ஒரு திசு இல்லைன்னா உறுப்பு மாற்றம் செய்யும் போது எவ்வகையான இது செய்யும் போது ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் நம்ம கிட்ட இருந்தே நம்ம பண்ணுவாங்க, ஆட்டோகிராஃப்னுவாங்க. அதாவது இப்போ தோல் எங்கனாச்சும் வந்து சராச்சு போச்சு, ஃபுல்லாக வந்து அங்கே டேமேஜ் ஆச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா இப்போ நம்ம தொடையில இருந்து நம்ம முதுகுல இருந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணால் ரிஜெக்ட் பண்ணாங்க, நம்ம உடம்பு ஏற்றுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து எடுத்து வச்சதுனால ஏற்றுக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருப்பாங்க இல்லையா, இரட்டைகள், அவங்ககிட்ட இருந்து எடுக்கும்போது என்ன பண்ணும், ஒத்துக்கும், நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ யார் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், மனுஷங்கள்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ ஸ்பீஷஸே வேறு இதுலேருந்து வைக்கும்போது ஏற்றுக்குமா, ஏற்றுக்காது. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்தோம்னா அந்த ஹார்ட் இது பண்ணுவாங்க இல்லையா, ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த வால்ஸ் வந்து பிக்கோட வால்ஸ்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தெரியல, ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேம் இண்டிவிஜுவல்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே உயிரினத்திலிருந்து எடுக்கும்போது அதே மாதிரி ரெட்டையிலிருந்து எடுக்கும்போது. ஓகேங்களா? அடுத்து which are the following is the symptom of protein deficiency disorder குவாஷியோக்கர். ஸோ குவாஷியோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதோட அறிகுறி என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாட் பெல்லி, பீஜன் செஸ்ட் பார்த்தோம்னா மராஸ்மஸ் வரும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, மராஸ்மஸ். ஓகேங்களா? பாட் பெல்லி வந்து பார்த்தோம்னா குவாஷியோக்கர், அப்படியே வயிறு வந்து பெருசாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம், மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு தான் வரும் இந்த குவாஷியோக்கரும் மராஸ்மஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், கால் வந்து குச்சி மாதிரி இருக்கும், ஒடிஞ்சு போகிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து குவாஷியோக்கர். which among the following is used to treat sewage, அதாவது கழிவுநீர் சுத்திகரிக்கிறதுல பயன்படுறது எது பயன்படுத்துகிறாங்க, அதாவது பார்த்தோன்னா அதாவது பயோ ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதை உயிரிகளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த தண்ணியை சுத்திகரிப்பாங்க. ஏன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த என்ன பண்ணுன்னா அதில் இருக்க வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணால் கன்சியூம் பண்ணி அந்த இதை வந்து ஈஸியாக நம்ம பிரிக்கிற மாதிரி பிரித்து விட்ரும், பிரேக் பண்ணும், அது அந்தளவுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உயிரியை வந்து ட்ரீட்மெண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மிதக்க ஒருத்தர் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே செடிமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பயோ ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளோரெல்லாம் அந்த கிளாம்டாமோனஸ் இந்த ரெண்டு இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாம்டாமோனஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, இப்படி இப்படி இருக்கும், இப்படி 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 டொக்கு 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 டொக்குன்னு நம்ம அடிச்சு கிடப்போம், இந்த மாதிரி பூச்சி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குளோரல் அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் அதில் போட்டாங்கன்னா அது என்ன பண்ணுவோம், ஈஸியாக நம்ம சீவேஜையும் தண்ணியை வந்து பிரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணி விட்டுரும். அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறது அந்த குளோரல்லா கிளாமிடோமோனஸ். ஓகே. which one of the following is not reserved food of fungi. ஸோ ஃபங்கைக்கு, அதாவது பூஞ்சைக்கு வந்து சேமிப்பு உணவு எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லாவே தெரியும், இப்போ பிளான்ட்டுக்கு பார்த்தோம்னா ஸ்டார்ச் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா கிளைக்கோஜன் அண்ட் ஃபேட் மட்டும் தான் என்னது பூஞ்சைக்கு வந்து சேமித்து வைக்கிற உணவு, ஸ்டார்ச் கிடையாது. ஓகே. இந்த apparatus used to demonstrate fermentation நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குன்ஸ் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு, நுழைத்தல் நிகழ்வை நிரூபிக்க ஒரு உபகரணம் பார்த்தோம்னா குன்ஸ் குடுவை. The complete manual is that which is supplies to the soil, அதாவது ஒரு முழுமையான உரம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்பிகே போட்டால் தான், என்பிகே ஃபெர்டிலைசர் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் 3 சேர்ந்துட்டா ஒரு தரமான உரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. which are the following is கீட்டோஹெக்சோஸ், அதாவது கீட்டோஹெக்சோஸ்னால் எதுன்னு கேட்குறாங்க.
ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் தான் கீட்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னுவாங்க. ஓகே, ஒரு மேட்ச் பார்க்கலாம். அகாரிகஸ் பைஸ்போரஸ் பட்டன் மஷ்ரூம். ஃப்ளூரோட்டஸ் ஃப்ளாபுலட்டஸ் என்ன பேரோ. ஆயிஸ்டர் மஷ்ரூம் பெருசாக இருக்கு இல்லையா, அது ஆயிஸ்டர் மஷ்ரூம். பட்டர் மஷ்ரூம் அந்த இப்படி இப்படி குட்டி குட்டியாக இருக்குல்ல அது. அடுத்து வால்வெரில்லா வால்வேஷியா. பேடிஸ்டா மஷ்ரூம். கேலோசைபி இண்டிகா. மில்கி மஷ்ரூம். ஓகேங்களா, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கணும். அகாரிகஸ் பைஸ்போரஸ் பார்த்தோம்னா பட்டன் காளான். அதே மாதிரி ஃப்ளியோரோட்டஸ் ஃப்ளாபிஸ்லேட்டஸ் பார்த்தோம்னா சிப்பி காளான். வால்வெரில்லா வால்வேசியா பார்த்தோம்னா வைக்கோல். அடுத்து பார்த்தோம்னா கேலோபைசி இண்டிகா பார்த்தோம்னா பால் காளான். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பார்த்து இது இவ்வளோ போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மீதி இருக்க கொஷின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.